மக்களை வணக்கம். இந்த சினிமா கவர்ச்சியால் விஜய் வின் பண்ணிட்டாரு, வேற ஒரு காரணமே இல்லை அப்படின்னு எவனை பார்த்தாலும் எல்லா மீடியாலையும், இந்த திராவிட மீடியா, இந்த சோஷியல் மீடியா, இதில் எல்லாம் விஜய் வின் பண்ணதுக்கு காரணம் இந்த சினிமா கவர்ச்சி. அப்போ இந்த முட்டாள் மக்கள் சினிமா கவர்ச்சியை பார்த்து சினிமாவை நம்பி தமிழ்நாட்டு அரசியலை அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் மக்களையும், இந்த ஓட்டு போட்ட தமிழ் மக்களையும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது சினிமா ஒரு ரீசன், சினிமா பின்னுக்கு போன மக்கள் அப்படின்னு அந்த வாக்கு போட்ட மக்களையும் ரெண்டையும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீ இப்போ சினிமாவுக்கு எதிரியாக இருக்கிற, இப்போ சினிமாவிலேருந்து வந்தவனுக்கு எதிரியாக இருக்கிற, சினிமாவை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் எதிரியாக இருக்கிற. இப்போ என்ற கேள்வி என்னென்னா, இந்த சினிமா பைத்தியங்களாக அந்த மக்களை மாற்றினது யார்? இந்த சினிமா பைத்தியங்களா இந்த தமிழ் மக்களை மாற்றினது யார்? அதாவது தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப காலமாக இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது சினிமாவும், இந்த தமிழ் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமா, இந்த சாராயம், இந்த போதை பழக்க வழக்கம், இந்த ரெண்டும் தமிழ்நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் தான் தமிழர்களோட கலாச்சாரத்தையும், தமிழர்களோட பண்பாட்டையும், தமிழர்களோட அறிவையும் மழுங்கடிச்சு வீணாக்கி அவனை யோசிக்க விடாமல் பண்ணது இது ரெண்டும் தான். சினிமாவும் இந்த போதையும், இந்த சாராய பழக்க வழக்கம், இந்த மது போதைகள், இது ரெண்டையுமே தமிழ்நாட்டில் ஆழமாக ஊடுருவ வச்சது யார்? இந்த திராவிட கட்சி தான். இப்போ கத்திட்டு இருக்காங்கல்ல, சினிமா சரியில்லை, சினிமாவிலேருந்து வந்தவனை நம்பி ஓட்டை கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க தான். இந்த கூட்டம் தான் இந்த சினிமாவையும் சாராயத்தையும் இந்த மக்களுக்கு கொடுத்தது. இப்போ பார்த்தியா, நீ பண்ணினதே உனக்கே எதிராக அமைஞ்சிச்சு. புரியுதா உனக்கு? நீ பண்ணதா, நீ தான் வளர்த்த. நீ சினிமாவை நீ என்ன சொன்ன? நீ ஒரு காலத்தில் இல்லை, இந்த இப்போ கூட அவன் யார், மாரி செல்வராஜும் அந்த பானா ரஞ்சித், இவங்க எடுத்த படங்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அவங்கெல்லாம் சினிமா தான் ஒரே ஒரு வழி, சினிமாக்குள்ளால தான் எங்களோட சமூக நீதிகளை கொண்டு போய் சேர்க்கலாம், சொல்லக்கூடிய வழிகளை கொண்டு போய் சேர்க்கலாம், எங்களுக்கு நடந்த அநியாயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். சினிமான்றது ஒரு முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கிறது. ஸோ அப்போ சினிமா மூலமாக உன்னோட சமூக நீதி பேசலாம், எல்லாம் பேசலாம், எதுவுமே நீ பேசலாம். ஆனால் சினிமாவில் இருந்து வார ஒரு தலைவன் உனக்கு சரி வராது. உனக்கு சினிமா மூலமாக உன்னோட சமூக பிரச்சனை எல்லாத்தையும் நீ அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன் சேர்க்குற? அவன் போய் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் அதில் இருந்து தெளிவடையணும்னு சொல்லி அதை கேட்டு அதை தெளிவடைஞ்சு தான் அவன் ஓட்டே பண்ணியிருக்கிறான். அப்போ ஒன்று நீ சொன்னது பிள்ளையாக இருக்கணும். எப்படி நீ சினிமாக்குள்ளால் கொண்டு போகலான்னு சொன்னது பிள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா அது உண்ட வியாபாரமாக இருக்கணும். இப்போ உனக்கு அது எதிராக மாறினோன்னா அந்த சினிமாவே தப்புன்ற. நீ விஜயை குறை சொல்லு, பரவாயில்ல, ஓகே. விஜய் சினிமா கவர்ச்சியை அவரை பார்த்து அவரோட அழகில் மயங்கி போட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நீ அப்படி சொல்லல. விஜய்க்கு ஓட்டு போட்டவன் எல்லாரும் இல்லை தப்புன்னு சொல்கிற. இப்போ நீ அதுதான் தப்பு. விஜய்க்கு ஓட்டு போட்டவன்லாம் முட்டாள், அவன் சினிமாவுக்கு பின்னுக்கு போகிறவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பைத்தியங்களாக மாற்றினது யார்? தமிழ்நாட்டில் தயாரிப்பு நிறுவனங்கள்லேயே பெரிய நிறுவனம் எது? சினிமா தயாரிப்பு நிறுவனங்களே பெரிய நிறுவனம் ரெட் ஜெயின். அது யார் வச்சிருக்கிறது? நீ தான் வச்சிருக்கிற. நீ தான் கோடியாக போட்டு படம் எடுக்கிற. அது மூலமாக வர பணம்லாம் உனக்கு ஓகே. அந்த பணத்தை வச்சு தான் நீ கட்சியை வளர்க்குற, இந்த இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்குற, எல்லாம் பண்ணுற, எல்லா அநியாயம் பண்ணுற. நீ அதை வச்சு தான், அந்த சினிமா வச்சு தான்.
அடுத்து இந்த சாராய கடையெல்லாம் நீ தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற. அது மூலமாக நீ வந்து ரெண்டையும் வச்சு தான் நீ வருமானமே சம்பாதிக்கிற. நீ வியாபாரம் பண்ணுற, நீ எல்லா கொள்ளையும் அதை வச்சு தான் அடிக்கிற. அந்த அந்த சினிமாவை வச்சு தான் நீ பிளாக் மணி எல்லாம் கொண்டு வர. அதெல்லாம் நல்லா இருக்கு உனக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த மக்கள் அதை பார்த்து அவங்க அவங்க வந்து திரையில் பார்த்த ஒரு ஹீரோ, அவரை வந்து நேரடியாக வந்தால் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பி அவங்க போட்டது வந்து உனக்கு தப்பாக தோணுது. இப்போ அறிவு கட்டவனே, திரையை பார்த்து தானடா கடவுளே இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. அந்த சினிமாவை பார்த்து தானே சிவபெருமான் எப்படி இருப்பார், எல்லா கடவுளும் எப்படி எப்படிலாம் இருப்பாங்கன்னு அதை வச்சு தானே பார்த்தாங்க எல்லாருமே. ஒரு காலத்தில் அது நல்ல ஒரு சினிமான்றது ஒரு வேறு விதமான ஒரு இதில் இருந்தது. என்னைக்கு உங்கள் கையில் போச்சுதோ அது மொத்த திராவிட சிந்தனையையும் பரப்புகிற ஒரு மீடியாவாக தான் அந்த சினிமா இருந்தது இவ்வளோ காலமாக. கடைசி 30-40 வருஷமாக அந்த திராவிட கொள்கைகளும் திராவிட சித்தாந்தங்களையும் பரப்புகிற ஒரு மீடியாவாக தான் அந்த சினிமா இருந்தது. அப்போ அந்த சினிமாவை பார்த்து வளர்ந்தவன் முட்டாளன்னு நீ சொல்கிறீன்னா அப்போ அதுக்கு நீ தானே காரணம். நீயே உனக்கு வடி வச்சுக்கிட்ட மாதிரி தான் அது. புரியுதா நான் சொல்கிறது உனக்கு? ஸோ அதனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு மாற்றம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குது. அதுக்கு சரியான ஆளை அவங்களால செலக்ட் பண்ண முடியலை. மற்ற கட்சிகள் எல்லாம் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கலை. இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஏழை மக்கள் என்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளால நின்றுட்டார். அதனால் ஈஸியாக வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லா பண்ணுவார்னு தான் தோணுது எனக்கு. அது தமிழ்நாட்டில் இனி அவர் எந்த அளவுக்கு கொள்கைகள் இல்லாத ஒரு தமிழ்நாடாக தான் அது அரசியல் தான் இருக்க போகுது இனிமேல். இன்னும் ஒரு 15 வருஷத்துக்காவது அப்படி தான் போகுது. கொள்கை இல்லாத ஒரு ஆட்சியாக தான் அது இருக்க போகுது. கொள்கையெல்லாம் தேவையில்லை அங்கே இப்போதைக்கு. இந்த கொள்கைக்கு பின்னாடி போய் என்ன நடந்தது? திராவிட கொள்கைக்கு பின்னாடி போய் அந்த அந்த நாட்டை நாசமாக்கினது தான் மிச்சம். இனியும் ஒன்று தான், இனி ஒழுங்கான கொள்கைக்குள்ளே அது வரோன்னா தமிழ் தேசிய கொள்கைக்குள்ளால் தமிழ்நாட்டை வழி நடத்தினா மட்டும்தான் தமிழ்நாடு பிழைக்குமே தவிர மற்றபடி எந்த கொள்கையும் தமிழ்நாட்டை முன்னேற்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ எங்களை பொறுத்தவரையில் பெட்டர் இந்த கொள்கை இல்லாமல் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது நல்லது. எப்போ தமிழ் தேசியத்துக்கான ஆட்சி வரும் வரைக்கும் இது இப்படியே போனால் கூட நல்லதுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க எல்லா கொள்கையும் மறந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த டைமில் சிந்திப்பாங்க கரெக்டாக. அப்போ கொண்டு போய் சேர்க்கலாம் எல்லாத்தையும். இதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான நேர காலம்தான் வந்திருக்கு. ஸோ எந்த தப்பும் இல்லை. அது மொத்தத்தில் திராவிட கோட்டி நீ உன்ன வரவே விடக்கூடாது எந்த காலத்துலையுமே. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு 15 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வரக்கூடாது. இப்போ விஜய் 5 வருஷத்தில் முதல்ல செய்ய வேண்டியதே திரும்ப இவங்க வரவிடாமல் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன் உங்களோட டீமுக்கு. நீங்கள் இவங்க வந்துட்டாங்கன்னா உங்களை வாழ விட மாட்டாங்க திரும்ப. புரியுதா? முடிஞ்சளவு இவங்களை இல்லாமல் ஆக்கிடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம் இவங்களை. ஏன்னா உங்களுக்கு பிஜேபியாக இருக்கட்டும், நீங்கள் பிஜேபியாக டீமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது ஒரு ஆதரவை கொடுக்கும், பெரிய ஒரு சப்போர்ட்டை அது பேக்கப் பண்ணத்தான் போகுது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றின உங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு திமுகவை அழிக்கணும், அதுக்கு உங்களை யூஸ் பண்ணி அவங்க அழிப்பாங்களே தவிர. ஸோ அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக அவங்கள்ட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எத்தனை $1 மில்லியன் வேணுமோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை அழகாக செய்யுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். அந்த முடிஞ்ச அந்த தமிழ்நாட்டு கடனை கட்டி முடிக்க பாருங்கள். அது சில நேரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை விட அது, ஏன்னா ஒருவேளை நீங்கள் அடுத்த வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வரலைன்னா இவங்களுக்கு அது வசதியாக போயிடும். திமுக காரன் வந்து திருப்பி கொள்ளையடிக்க தொடங்குவான். ஏன்னா கடன் இல்லை தானே இப்போ.
அப்படின்னு. ஸோ அதை ஒரு பிடியாக பிஜேபி வச்சு தான் இருக்கும், ஒரு 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 பிடியாக வச்சுருக்கும், அது கட்ட விடாது. பட் நிறைய ஃபண்டுகளை அவங்களுக்கு தர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வேணான்னு சொல்லாமல் இவங்கள மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காம எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வழியை பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். நான் இதிலெல்லாம் மக்களோட தேவை தான் இருக்குது. ஏன்னா மக்கள் அதை நம்பி தான் இப்போ ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அது நிறைய தேவை இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது. இப்போ சினிமாவை வறுக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையிலேயே 90% விஷயங்கள் சினிமா சம்பந்தமாக தான் இருக்குது. பொண்டாட்டி தேடுறதிலிருந்து, புருஷன் தேடுறதிலிருந்து, லவ்வரை தேடுறதிலிருந்து எல்லாமே விஜய் மாதிரி இருக்கணும், அஜித் மாதிரி இருக்கணும், அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும், த்ரிஷா மாதிரி இருக்கணும், நயன்தாரா மாதிரி இருக்கணும். அவன் ட்ரெஸ் பண்ணதிலேருந்து, மேக்கப் பண்ணுறதுலேருந்து, அவன் டெய்லி லைஃப்பை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவன் சினிமாவை தான் காப்பி பண்ணி வச்சுருக்கான். சினிமா தான் அவனுக்கு மாடலே. சினிமா ஹீரோஸ் தான் அவனுக்கு மாடலாகவே இருக்காங்க வாழ்க்கை முழுக்க. சமூக நீதி பேசுகிறதுக்கும் சினிமா தான் அவங்களுக்கு. படிக்கிறத விஷயத்தை பார்த்தாலும் அதில் தான். டெக்னாலஜி ட்ரெண்டிங் அது இது எல்லாமே சினிமா தான் அவங்களுக்கு. சினிமாவே தான் அவங்க வாழ்க்கை. ஒரு மாயமான ஒரு உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு இந்த திராவிட கோஷ்டி தான் காரணம். அதுக்கு அவங்கள அப்படி உருவாக்கினதுக்கு நீ நினச்சா அப்படியே வச்சு அவங்கள மயக்கத்திலேயே வச்சு அவங்கள அப்படியே நீயே வச்சு ஆண்டலான்னு பார்த்தேன். உன்னை விட பெஸ்ட்டாக ஒரு ஹீரோவன் தான் அவன் போயிட்டாங்க. உன்னை பார்க்கும்போதும் உன் பையனை பார்க்கும்போதும் உன் ரெண்டையும் விட விஜய் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கார், ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறாருன்ட்டு அவங்க அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான் காலங்காலத்துக்கும். அதான் நடந்தது உண்மையிலுமே. அப்போ வாழ்க்கை முறைக்குள்ளேயே சினிமா இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ முதல்ல அதிலேருந்து வெளியில் அவங்கள எடுக்கணும். நீ திருப்பி ஆட்சிக்கு வர்றேன்னா ரெட் ஜெயிண்ட் அதெல்லாம் இழுத்து மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவியா உன் பிஸ்னஸ் எல்லாம்? முடியுமா? அது பண்ண மாட்டேன். நீ பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்க. சமூகத்துக்கு அட்வைஸாக அதிலிருந்து இதில் எல்லாத்தையும் சினிமா வச்சு செய்கிறது. அவன் வாழ்க்கை முறை முழுக்க சினிமாக்குள்ளேயே தான் இருக்குது. பிறகு எப்படி அவனை தப்புன்னு சொல்கிற? அவன் ஓட்டு போட்டது தப்புன்னு சொல்கிறேன். அவன் சினிமாவை வச்சு தான் வாழ்கிறான் அவன் வாழ்க்கையிலேயே. அப்போ சினிமாவிலேருந்து ஒரு ஹீரோவே அவனுக்கு தலைவராக வருவார்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அதைத்தான் செலக்ட் பண்ணுவான். அது எல்லோரும் தெரிஞ்ச உண்மை. இப்போ மட்டும் இவருக்கு இந்த மெஜாரிட்டி கிடைக்காம ரீஎலெக்ஷன் மட்டும் வந்துச்சுன்னு வை, 234 மிஞ்சாது, மொத்தமாக தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பெட்டர் யாராவது ஆதரவு கொடுத்து இப்போவே அந்த ரீஎலெக்ஷன் வராமல் வச்சுருக்கிறது தான். மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்க ரீஎலெக்ஷன் நடந்தால். ஸோ சினிமா தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அதை அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறது, அதாவது சினிமாவும் இந்த போதை கலாச்சாரமும் அவங்களோட அங்கமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த சினிமா போதையும் இந்த சாராய போதையிலிருந்து இந்த தமிழர்கள் என்னைக்கு விடுபடுறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான நம்ம தமிழர்கள் திரும்பி மீண்டு வந்த ஒரு எழுச்சி கிடைக்கும். அன்றைக்கி தான் அந்த அறிவார்ந்த சமூகமாக அவங்க திரும்ப மாறுவாங்க. ஒரு நல்ல ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவாங்க. திரும்பவும் மறுபடியும் தமிழ் தேசியம் மலர்ந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது நடக்கும், காலம் எடுக்கும். இப்போ தானே ஃபார்மட் பண்ணியிருக்காங்க, பிரெயினை ஃபார்மட் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி விட்ருக்காங்க. இனி அதெல்லாம் எம்டியாக இருக்கும். இனிமேல் புதிய கொள்கைகளை சரியாக புகுத்தி ஒழுங்காக தமிழ் தேசியவாதிகள் சரியான வழியில் மூவ் பண்ணி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வழியை பார்க்குறது தான் நல்லது.